எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த குவாலிஃபயர் 1 பார்த்துருப்பீங்க. ஒரு தீயான மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய டார்கெட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போட்டுட்டாங்கனாலே அந்த மேட்ச் பார்க்க ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நேற்று அந்த மாதிரி தான் ஒரு மேட்ச் நீங்கள் பார்த்துப்பீங்க நம்புறோம். ஸோ அந்த மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ஃபர்ஸ்ட் மேட்ச் பற்றிலாம் பேசுவோம். ரஜத் பட்டிடார் யார் சார்? அவர் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஒரு ஆள் வராரு, ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு 2024, 2025 கப் அடிக்கிறாரு, 2026 ஃபைனல்ஸ் போயிருக்கிறாரு. அவர் ஃபைனல்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. 33 பாலுக்கு 93 ரன் அடிச்சு. வாட் அ மேன், வாட் அ பர்ஃபார்மன்ஸ். என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் குவாலிட்டி பேட்டிங். அதாவது கேப்டன்சிங்கிறது வந்து ஒரு ஃபீல்டில் போய் நின்றுட்டு ஃபீல்ட் செட் பண்ணுறதும் ஒரு bowling சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லை. யூ ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் இன் பேட்டிங்கோ போலிங்கோ. உங்களோட டிபார்ட்மெண்ட் எதுவோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இந்த சிப்ஸ் ஆர் டவுன் நீங்கள் வந்து காப்பாற்றணும். நீங்கள் ஒரு ஓப்பனராக இருந்தீங்கன்னா ஓப்பனிங் வந்துட்டு நீங்கள் வந்து பின்னாடி ஆட போகிறவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் அது. மார்வலஸ் இன்னிங்ஸ். அதாவது இது வந்து நீங்கள் 33 பால் 93 ரன்னுங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதோட டைமென்ஷன் உங்களுக்கு வேறு விதமாக தோணும். ஒருவேளை உள்ளே போய் வழக்கம் போல் இந்த காலத்து பசங்க மாதிரி கம்பு சுற்றிருக்காரோன்னு கிடையாது. பர்ஃபெக்ட் கிரிக்கெட் ஷாட்ஸ் எல்லாமே. ஸ்லோ ஸ்டார்ட் சார். 10 பாலுக்கு 15 ரன்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆமாம், 14 பால் 10 பால் 14 ரன் அவர். ஆமாம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, 33 பால் 93க்கு அவர் எந்த ரேஞ்சுக்கு போயிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிற ஒரு பேட்டிங்கை வச்சு பார்க்கும்போது நம்ம உடனே நம்மளுக்கு கற்பனையில் என்ன ஓடும் அப்படின்னா, ஒருவேளை மேட்ச் பார்க்காம வெறும் ஸ்கோர் புக்கு மட்டும் பார்த்துருந்தோன்னு வைங்க, நம்ம கற்பனையில் என்ன ஓடும் அப்படின்னா, போய் கச்சாம்சாம் சுற்றிருக்காரு போல இருக்கு, எங்கேயோ சுற்றி எங்கேயோ பிச்சுலாம் போயிருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடையாது. பர்ஃபெக்ட் கிரிக்கெட் ஷாட்ஸ் எல்லாமே ஆடின 5 4 9 6. ஏன்னா அதுவும் 9 6. ஐயோ என்ன மாதிரி ஷாட்ஸுங்க. பவர் மட்டும்தான் அவர் கொடுத்தாரு, மற்றபடி டைமிங்லாம் அதுவாக வந்து அமைஞ்சா மாதிரி இருந்தது. ரபாடா வந்து லெக்கில் ஒரு ஷாட் ஆடிட்டு 18th ஓவர்னு நினைக்கிறேன், 17th ஓவர் 18th ஓவரும் ஆடிட்டு இந்த கவர் மேலே ஒரு 6 அடிச்சா இருப்பாருங்க. அதெல்லாம் வந்து திருப்பிலாம் ஆட முடியாது அந்த மாதிரிலாம். அது அமையணும். அது அந்த மாதிரி ஒரு ஷாட். அது பியூட்டிஃபுல் இன்னிங்ஸு, டாப் குவாலிட்டி இன்னிங்ஸு. அவருக்கு வந்து இந்த 18 வருஷமாக யாரெல்லாமோ வச்சு ட்ரை பண்ணி ஒரு உலகமே பார்த்து பாராட்டின இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்டில் ப்ரொடக்டிவிட்டியில் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், வின்னிங் பர்ஃபார்மன்ஸை காமிச்ச கோலி மாதிரி கேப்டனாக இருந்தாலும் சரி, ஃபாஃப் டுப்ளசி மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கேப்டனாக இருந்தாலும் சரி, இவங்களால செய்ய முடியாதது அந்த மிடாஸ் டச் கொடுத்தாரு போன வருஷம். வந்து அவர் கைப்பட்ட உடனே, அந்த கேப்டன்சியில் அவர் கைப்பட்ட உடனே இவங்க எங்கேயும் இல்லாததுலாம் அவர் கைக்கு வந்து விழுந்தது. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் தொட்டதுலாம் நடக்குது. எனக்கு எல்லாத்தோட அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவருடைய பாடி லாங்குவேஜ். அவர் வந்து அதாவது அந்த ஒரு தன்னம்பிக்கைங்கிறது அப்படியே ஊறி ததும்புது அதில் அவர்கிட்ட. அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு ட்ராப்டு ஷோல்டரே பார்க்க முடியல அவர்கிட்ட. எந்த ஒரு அக்கேஷன்லையும், அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் பெருசாக வரலன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்தபோது கூட அவர் வந்து தோல் சுருங்கி கீழே விழுந்த மாதிரியே இல்லை. அந்த அவர் விவியன் ரிச்சர்ட்ஸ்லாம் அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம், பேட்டிங்க்கு போகும்போது எந்த ஸ்டைலில் எந்த மாதிரி ஒரு பேஸில் உள்ளே போகிறாரோ, எந்த ஸ்டைலில் போகிறாரோ அதே ஸ்டைலில் தான் அவுட் ஆகிட்டு வரும்போதும் வருவார். அந்த அவுட் ஆகிட்டு வரது வந்து 0ல் அவுட் ஆனாலும் அப்படி தான் இருக்கும், 100 அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் அப்படி தான் இருக்கும். அவர்கிட்ட எந்த மாற்றமும் தெரியாது. அந்த அக்ரஷன், அந்த பாசிட்டிவிட்டி அப்படி தெரியும். கிட்டத்தட்ட நான் அவரோட கம்பேர் பண்ணல. அந்த மாதிரியான நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேப்டனை பார்க்கும்போது, ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பார்க்கும்போது, ஒரு கில் கூட சொல்லலாம் டு சம் எக்ஸ்டென்ட், நாட் ஃபுல்லி, டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா நேற்றுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது அப்புறம் அந்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஒரு கேப்டனை நீங்கள் பார்க்கும்போது அந்த டீமுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேட்டிங் பிளேயராக இருக்கார் ரஜத் பட்டிடார். கரெக்டாக அவரோட டாப்பிக்கில் ஓப்பன் பண்ணீங்க. நம்மளும் இந்த இன்டர்வியூ பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணிடுறோம். எக்ஸாக்ட்லி. இப்போது இந்தியன் டீம் பற்றி ஒரு சின்ன கன்சர்னோட பேசலாம் சார். நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க. சூரியகுமார் இருப்பாரான்னு தெரியல, ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுலாம். ரஜத் பட்டிடார் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மனுஷனை விட்டுட்டு டீம் எடுக்க முடியும், அப்படிங்கிற T20 ஸ்குவாட் எடுக்க முடியுங்கிற கொஷின்ஸ் இருக்குது. இன்னும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. எங்கே இருப்பார், என்னவா இருப்பார், பிளேயிங் 11ல் இருப்பாரா,
ஏன்னா ஒரு ட்ராஃபி அடிச்சுட்டு இன்னொரு டோர்னமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ட்ராஃபியை டச் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளை நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் க்ரைம் சார் லிட்ரலாக. என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க செலக்டர்ஸ்? ஆடணுச்சு இவங்களாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அகர்கர் மாதிரி ஆளுங்களை வந்து ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ளே உள்ளாக்கணும், ஓகே, ஆக்குறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே மேலே உக்காந்து இருக்கிறவங்க வந்து இப்போ இந்தியன் டீமோட கோச் எடுத்துக்கோங்களேன், அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு வித் பிளிங்கர்ஸ் ஆன் உட்கார்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அவருக்கு ஒரு கடிவாளம் கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த கடிவாளத்துக்குள்ள ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் அவங்க பார்க்குறாங்க. கடிவாளத்துக்கு வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை அவங்க பார்க்க மறுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அது பார்க்க மறுக்கிறாங்கன்னு அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, பார்த்தா நீங்கள் அவங்கள எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, நீங்கள் காலையில் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, அந்த பொண்ணு பிடிச்சிடுச்சு, சாயங்காலம் இன்னொரு பொண்ணு பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் சாயங்காலம் அந்த பொண்ணு போய் பார்த்தீங்கன்னா தானே கன்ஃபியூஷன். அந்த பொண்ணு சாயங்காலம் அந்த பொண்ணையே பார்க்காம காலையில் பார்த்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே சொல்லி, நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பற்றி பேசுகிறேன். இந்த காலத்தில் சம்மந்தம் இல்லாத விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் இன்சிடென்டலி. அந்த மாதிரி நீங்கள் இன்னொன்று பார்த்தா தானே உங்களுக்கு அந்த டெம்டேஷன், ஐயோ இது எடுக்காமல் போகிறேன்னு இவங்க பார்க்குறதே இல்லையே. செகண்ட் திங், இந்த இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் பேசுனீங்கன்னா நான் வேறு எதாவது பேசிடுவேன். ஏன்னா இவங்க T20 IPL பர்ஃபார்மன்ஸு T20 பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு டெஸ்ட் டீம் எடுப்பாங்க, ரஞ்சி அடிக்கிறத வச்சுட்டு T20 எடுப்பாங்க, ஒன் டேக்கு எடுப்பாங்க. அதனால இதை பற்றி இப்போ பேச வேண்டாம். இந்த IPL நல்லபடியாக கரை சேர்த்தலாம். ஓகே. ஆனால் ரஜத் பட்டிடார் மாதிரி பிளேயர்ஸு, ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி பிளேயர்ஸு, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க டிமாண்ட் இட். நீங்கள் வந்து அவங்க கேட்குறாங்க, அவங்க வாயால் கேட்கல, பேட்டால் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இஷான் கிஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பர்ஃபார்மன்ஸை காட்டுறாருங்க, ஒரு வேறு ஒன்றும் பேச்சே கிடையாது. பர்ஃபார்மன்ஸை டேபிளில் தூக்கி போட்டு பேசாமல் கை கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. நீ என்ன சொல்கிறே சொல்லுப்பா அப்படின்னு. இவங்ககிட்டலாம் ஆட்டிடியூட் இஷ்யூ இல்லை, டிசிப்ளின் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயும் மாற்றுறது இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அசிங்கமாக பேசுறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து தே டூ தேர் ஜாப் ப்ராப்பர்லி. அப்படி இருக்கும்போது பார்க்கணும், அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வரும்போது பார்க்கணும். பட் ஆல் செட் அண்ட் டன் 15 பேர் தானே எடுக்க முடியும். நீங்கள் 20 பேர் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் ஒரு சின்ன குஷன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இருந்தால் கூட அவங்க கொஞ்சம் அந்த கடிவாளத்தோட ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே, நல்ல பெர்ஸ்பெக்டிவ் முன் வச்சிங்க சார். வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ராபப்ளி IPL டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்ன வருதுன்னு பார்ப்போம். கமிங் பேக் டு RCB, நேத்தோடைய கேம். நேற்று வந்து ஒரு பிரேவான சேஞ்சே கவனிச்சேன் ஃப்ரம் கேப்டன் ரஜத் பட்டிடார். என்னன்னா, ஃபில் சால்ட் ரெடியாக தான் சார் இருக்காரு, பட் ஹி வெண்ட் ஓவர் வெங்கடேஷ் ஐயர். என்ன காரணம்? அது நல்ல டெசிஷனாக முதல்ல, அதுக்கப்புறம் அது எதனால் அப்படிங்கிறது? எக்ஸலண்ட் டெசிஷன் என்ன கேட்டால். ஏன்னா அது மார்வலஸ் டெசிஷன். அந்த இடத்துல 2 காரணம் அது இருக்குது. ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தானே. ஆமாம், சிராஜ், ரபாடா 2 பேர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுக்கோங்க. பிரசீத் இருந்தாங்க, 4 பேர். அதான் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கும்போது நீங்கள் டாப்பில் வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போகிறது வந்து என்றைக்குமே கொஞ்சம் அட்வைசபிள். அந்த மாதிரி இருக்கும்போது ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூட அவங்க பார்த்துருப்பாங்க. செகண்ட் திங், போன மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் வந்து ப்ரூவ்ட் இட். 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கு. அது கொஞ்சம் இருந்து அந்த டிப்பிக்கல் அவருடைய அந்த ஸ்டைலில் வந்து அந்த ஒரு 50 அடிச்சுட்டு அவர் காமிச்சு அவர் பண்ண செலிப்ரேஷன் பார்த்தீங்களா? அந்த 50 அடிச்சுட்டு அவர் பண்ண செலிப்ரேஷன் இம்பாக்ட் காமிச்சாரு. என்ன போய் இம்பாக்டாக வச்சிருக்கீங்களாடான்னு சொன்னார். அது தளபதி விஜய் அது இல்லையா? அதெல்லாம் நீங்கள் இதுலேருந்து வரவே இல்லையா இன்னும் வெளியே? அதெல்லாம் 10ஆம் தேதியாக முடிஞ்சு. அவர் என்ன போய் இம்பாக்டாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அது இம்பாக்ட் சிக்னல் தானே அது அப்படின்னாரு. ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆமாப்பா அவர் வச்சிருக்கக்கூடாது தான் அப்படின்னு அவர் ஓப்பனிங் கொடுத்தாங்க. நீங்கள் அவர் அடித்தது 19 ரன்னு. ஓகே, 7 பாலில் 19 ரன்னு. மேட்சை செட் பண்ணிட்டார். பிள்ளையார் சுழி பேசிக்காக மேட்சை செட் பண்ணிட்டார். இது தான்டா, இப்படி தான் நாங்கள் போக போகிறோம் இன்னைக்கு, என்ன ஆனாலும் சரி இதுதான் தெரிஞ்சுக்கோங்கப்பா, நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால் இந்த சீரீஸில் பிரமாதமாக போட்டுட்டு இருக்காரு சிராஜ். அவரோட ஃபர்ஸ்ட் பால் பக்கா கிரிக்கெட் ஷாட்டு த்ரூ த கவர்ஸ் 4. அந்த ஓவரில் 3 4, 14 ரன் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் செட் ஆயிடுச்சு ட்ரெண்டு.
அடுத்த ஓவரில் ரபாடா ஃபர்ஸ்ட் பால் இவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் 6 முடிஞ்சு போச்சு மேட்ச். அதோட ஓகே வந்தாச்சு அரைவ்டு அப்படின்னு காமிச்சிட்டாரு. அந்த ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. அவர் போகும்போது பார்த்தா பின்னாடி வர படிக்கல் வந்து அவர் எங்கே விட்டு போனாரோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. அவரோட சில ஷார்ட்ஸ்லாம் வந்து அன்பிலீவபிளாக இருந்தது. வந்தோடனே அந்த பேஸுக்கு அவர் எல்லாம் ரீடைரக்ட் பண்ணி தான் விட்டுட்டு இருந்தார், அடிக்கவே இல்லை, அப்படியே பண்ணிட்டு இருந்தார். பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடினார். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விராட் கோலி சப்டியூட். ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கிற ஆளை கொஞ்சம் அப்புறம் இவங்க ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கோலியை ஆட விட்ட உடனே திடீர்னு அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார். அவர் போகிற போக்க பார்த்து அந்த வெறி வந்து ஆடுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு பாவம் பிளேட் ஆன் இல்லைன்னா நேற்றுக்கு அவர் வேறு விதமாக போயிருப்பார் போல இருக்கு. அப்படி இருந்தது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பின்னாடி நம்ம ஜிடி இன்னிங்ஸ் பேசும்போது அதை பேசலாம். பட் முதல்ல அதை சொல்லிடுறேன் பாருங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்து 19 ரன் அடிச்சுட்டு 7 பால் ஃபேஸ் பண்ணிட்டு மேட்சோட 2வது ஓவரில் அவுட் ஆகிறார். கோலி முகத்தில் ஒரு சலனம் இல்லை. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கார் அவர், எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது ஓவர் சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிறாரு. அப்போயே விழுந்துடுச்சு ஷோல்டர் கில்லுக்கு. இதுதான் நான் சொன்னேன் அந்த கேப்டன்சி. அதான் நான் சொன்னேன் அந்த நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டார். அப்படின்னு கோலி ஒன்றுமே காட்டல, எந்த சலனமும் இல்லை, சாதாரணமாக இருந்தார். அவுட் ஆகிட்டு வெங்கடேஷ் அவுட் ஆகிட்டு போகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவன் இல்லைன்னா இன்னொரு ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த கம்யூனிகேஷன், உங்கள் பாடி என்ன கம்யூனிகேட் பண்ணுது டீமுக்கு அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு வர பேட்ஸ்மேன் வந்து பட்லர், அவர் சீனியர், ஒரு சீசன்டு ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல அந்த ட்ராப் ஷோல்டர் காட்டக்கூடாது. ஒரு கேப்டன்சிக்கு நான் சொல்கிறேன். எனவே அந்த கேப்டன்சி பற்றி பேசுனதுனால அது ஞாபகம் ரொம்ப சொல்லிடலாம்னு சொன்னேன். ஸோ இவங்களோட இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நம்ம பிடிக்காது எல்லா விதத்துலையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். பட் பேரலாக நான் அவரை சொல்லுவேன், ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், ஹீ இஸ் அ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். குருணால் பாண்டியா நேற்று என்ன மாதிரி வாழ்னார் பாருங்க. அவர் அந்த 95 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து எவ்வளோ குரூஷியல். அவர் அழகாக ப்ரமோட் பண்ணார் நேற்றுக்கு. பட்டிடார் வேறு அவரை ப்ரமோட் பண்ணி அனுப்பி அவர் வந்து கரெக்டான ஆள் அந்த இடத்துக்கு அகைன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு, அது ஏன்னா டீம் டேவிட்டுக்கு முன்னாடி பாண்டியா வர்றாரு அப்படின்னா அதுக்கு ஷியர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் கொண்டு வந்து விட்டு அந்த போலர்ஸை கொஞ்சம் ரிதம் கெடுக்க பாய்ச்சி 95 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இன் 7.5 overs 8 ஓவர்ஸ்லையும். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த டீமுக்கு பாருங்கள். அதுக்கு அப்புறம் வந்து தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். ரஜத் பட்டிடார் வந்ததுக்கப்புறம் ஆனால் ஒன்று அவருக்கு வந்து 20 ரபாடா அந்த கேட்ச் விட்டது வந்து சில சமயத்தில் என்ன ஆகுனா ஒரு கேட்ச் வந்து மேட்ச்சு போயிடும் கையை விட்டு. அதுவும் பட்டிடார் மாதிரி ஒரு ஆள், கோலி மாதிரி ஒரு ஆள், இவங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன். நீங்கள் வந்து பாக்கெட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மேட்சை. அவங்க வந்து நோ டைம் தூக்கிட்டு போயிடுவாங்க உங்கள் கையில் இருந்து. நேற்று கிட்டத்தட்ட அதுதான் நடந்தது. அந்த கேட்ச் விட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ஒரு என்ன கேம் ஆடினாருங்க. அந்த மாதிரியான ஒரு கேமு. எப்போ நீங்கள் 250 போட்டிங்களோ நான் அடிக்கடி சொல்லுவேன், பேட் ஃபர்ஸ்ட், புட் த ரன் ஆன் த போர்ட் அண்ட் லெட் த ஸ்கோர் போர்டு டேக் கேர் ஆஃப் த மேட்ச். ஆஃப்டர் தட் அட்லீஸ்ட் 50% அது பார்த்துக்கும், மீதி 50% உங்கள் போலர்ஸ் பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறத நான் வந்து தொட்டு சொல்லிட்டு வரேன். நான் அது சொல்லிட்டு வரேன். பட் அதாவது சில டீமுக்கு சில சுச்சுவேஷனில் ஃபீல்டிங் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னு நான் மறுக்கலை, எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் ஜென்ரல் ரூல் என்னை பொறுத்த வரைக்கும் தம் ரூல், முதல்ல பேட் பண்ணிவிடு, ரன்னை போடு அப்படின்னு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபீல்ட் பண்ணதுக்கு கூட மேபி ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய போலிங் இஸ் பெட்டர் தென் பேட்டிங் பார்க்குறாங்க. அவங்க சிராஜ், பிரசீத், ரபாடா, ரஷீத் கான், இந்த யூனிட் இஸ் கேப்பபிள் ஆஃப் வின்னிங் யூ மேட்ச் மோர் தென் த பேட்டிங். ஏன்னா பேட்டிங்கில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 தான் பேட்டிங், அதுக்கப்புறம் ஓட்டிங், அதுக்கப்புறம் ஓட்டிங் தான், பேட்டிங் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம பேட்டிங்கை விட நம்மளோட ஸ்ட்ரென்த் போலிங் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்கள ஒரு 170, 180க்குள்ளே நிறுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் அதை அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போயிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப என்ன சொல்லலாம், ஒரு காப்பி புக்கு கிரிக்கெட் தான் ஆடுறாங்க
ஓகே ஓகே ஓகே. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாஷி கிரிக்கெட் ஆடுறது இல்லை, ஆமா ஆமா. ரொம்ப காப்பி புக் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. சாய் சுதர்ஷன் ஆகட்டும், கில் ஆகட்டும், பட்லர் ஆகட்டும், அவங்க ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டு, வந்து ஒரு திடீர்னு மேனுஃபேக்சர்டு ஷாட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் தான் ஆடுறாங்க. பட் அதாவது நல்ல பீக்கில் இருந்த ஒரு சிஎஸ்கே டீம் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஆடுறாங்க. அது வந்து இவ்வளோ நாள் அவங்கள கொண்டு வந்துடுச்சு. பட் இது சம்டைம்ஸ் அது மிஸ்ஃபயர் ஆகும். அது ஏன் மிஸ்ஃபயர் ஆகுது அப்படின்னா அதுதான் அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷருங்கிறது. ஓகே. அந்த ப்ரெஷர் வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனது பத்தட்டிக்குங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பேட்ஸ்மேன் வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனு என்னோட கெரியரே இருக்குது. ஆமாம் ஆமாம். அது அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் அவர் அடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ இது வரைக்கும் நீங்கள் குவார்ட்டர்லி நல்லா எழுதி ஹாஃப் இயர்லி நல்ல மார்க் எடுத்து பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு ஆனுவலில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அடிக்கணும். இத்தனைக்கும் சாய் சுதர்ஷன் வந்து பிக் மேட்ச் பிளேயர். ஃபைனல்ஸ்லாம் அடிச்ச ஆளு அவர். சிஎஸ்கேக்கு எதிராக அடிச்சிருக்காரு. ஆமாம், சிஎஸ்கே கிட்டே அடிச்சிருக்கிற ஆளு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி ஒரு டிஸ்மிஸலில் போகிறதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கோர் பிளேயர் கண்ணுக்கு எதிர்க்க அவுட் ஆகிட்டு போயிட்டாரு வித் நோ ஸ்கோர் ஆன் த போர்ட் அப்படின்னு இருக்கும்போது கில் வந்து அந்த பால் வந்து அவுட் ஆகிற பாலா? ஓகே. புவி போல்ட் பியூட்டிஃபுல்லி. ஏன் தெரியுமா? அவர் எதையுமே எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணல. என்ன அவர் ஸ்டாக் பாலே போட்டுட்டு அவர் கரெக்டாக ஸ்டம்ப் அட்டாக்கு பியூட்டிஃபுல் லைன் அண்ட் லெங்க், அவ்வளோதான். நீ முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்னு நான் போடுறத போட்டுறேன், உன் மகனே உன் சமத்து அப்படின்னு போட்டிருந்தாரு. அது பியூட்டிஃபுல்லாக போட்டிருந்தாரு. அவரை அந்த பாலுக்கு அக்ராஸ் த லைன் போய் ஆட போகிறாரு. ஆஃப் அண்ட் மிடில் விடுற பாலை இப்படி ஆட போயிட்டு கேப்பில் போல்ட் ஆகிட்டு போகிறாரு கில். அந்த பாலை வந்து 10க்கு 8 தடவை தூக்கி ஸ்ட்ரைட் அடிக்கிற ஆள் கில். அந்த மாதிரி இது உங்களுக்கு பேட் லக் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பட்லர் வராரு, ஒரு திடீர்னு பார்த்தா 27 ரன்ஸ் எப்படி வந்தது? இப்போ தான் கார்டு எடுத்த மாதிரி இருக்குது, 27ன்னு காட்டுறாங்க போர்டில். எப்படி அடிச்சா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது 3 ஸ்டம்பை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஒதுங்கி கட் ஷாட்டுக்கு போகிறாரு, போல்ட் ஆகிட்டு போகிறாரு. மேட்ச் ஓவர். மேட்ச் ஆக்சுவலாக இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு மேட்சை விட வருமானம் வந்து விளம்பரத்தில் தான். ஆமாம். ஓகே. அந்த விளம்பரம் வந்து ஒவ்வொரு ஓவருக்கும் நடுவில் முடிஞ்சால் ஒரு ஓவருக்குள்ளே நடுவில் அந்த மாதிரி அந்த ஆடு வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் மேட்ச் வந்து 6 ஓவர்ஸில் பவர் பிளேயில் 53 for 5 8 ஓவரில் முடிய வேண்டிய மேட்ச்சு 20 ஓவர் ஆடிருக்காங்க. விளம்பரம் கொடுத்தே ஆகணும். ஓகே. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்தது நம்மளுக்கு. அவர் ஒரு பார்வையாளன்னு உட்காந்து பார்க்கும்போது 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் அந்த திவாஷியா வந்து எனக்கு அடுத்த சீசனுக்கு சான்ஸ் வேணும், எனக்கு அடுத்த சீசன் சான்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு சீசன் பூரா ஒன்றும் பண்ணாத ஆள், ஒன்றுமே இல்லை. அஃப்கோர்ஸ் அவர் பெருசாக சான்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. கிடைச்ச சான்ஸை ஏதோ அவர் பண்ணார், 4 பால் 8 ரன்னு அப்படிலாம் அடிச்சிட்டு இருந்தார். பட் இந்த கடைசியில் இந்த 12 ஓவர் அப்பா நீ கேடு கட்டு போங்கடா, நான் வந்து அடுத்த சீசனுக்கு ஒரு போர்டிங் பாஸ் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 50 அடிச்சுட்டு போனார். அதுக்கு வந்து இவங்க போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலாக ஆர்சிபி vs ஜிடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தது. எனிவே தெர் இஸ் இட்ஸ் ஆல் இன் த கேம் அண்ட் ஜிடி ஹஸ் காட் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து நல்லா ஆடிட்டு வந்த ஒரு டீமுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எப்படி சர்வை பண்ண போகிறாங்க இந்த அப்ரோச் ஆஃப் கேமை வச்சு? இல்லை வந்து இந்த இவ்வளோ வீக்காக நீங்கள் போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க மிடில் ஆர்டர் ஒன்றுமே இல்லை ஜிடிக்கு, இதை வச்சு அவங்க எப்படி இந்த ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டை சர்வை பண்ண போகிறாங்க? அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இனிமேல் போய் டீம் ஸ்குவாட் மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. பட் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த டாப் 3ல் 2 பேர் ஆடியே ஆகணும். அதில் ஒருத்தர் வந்து ஹேஸ் டு டேக் த டீம் த்ரூ. 20 ஓவர்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 18 ஓவர்ஸ் ஆடணும். இந்த முதல்ல இருக்கிற 3ல் ஒருத்தர் 20 வரைக்கும் 18 ஓவர் வரைக்கும் ஆடினாங்கன்னா அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நீங்கள் மிடில் ஆர்டர் கிடையாது. நம்ம திருப்பி பேசுகிறோம், அவங்களுக்கு மிடில் ஆர்டர் கிடையாது. நீங்கள் தேவாஷி எடுத்துக்கோங்க, இவன் ஷாருக் கான் ஆடினாலும் சரி, வாஷி ஆடினாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து வாஷிங்டன் சுந்தரும் ஷாருக் கானும் நின்று ஒரு கேம் உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது இல்லை. ஷாருக் கானும் தெவாஷியாவும் நின்று உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது இல்லை. இந்த 3 பேரில் ஒரு ஆள் ஒரு எண்டும், மேலே இருக்கிற 3 பேரில் ஒரு ஆள் இன்னொரு 2 இருந்தால் நடக்கும். ஸோ இந்த நீங்கள் எல்லாமே இது வந்து இட் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த ஃபர்ஸ்ட் 3. அதில் ஒருத்தர் 17-18 ஓவர் வரைக்கும் ஆடணும். ஆடினா தான்
ஜிடிஆல இனிமேல் இப்போ இருக்கிற காம்படிஷனில் இனிமேல் இருக்கிற டீமை பார்க்கும்போது பிழைக்க முடியும். ஓகே. அதுவும் எஸ்ஆர்ஹெச்கிட்டலாம் மாட்டினாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஆர்சிபி மேட்ச்லேயே நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னொரு பிரேவான டிசிஷன் வெங்கடேஷ் ஐயர் மாதிரியே ஜேக்கப் டஃபியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 விக்கெட்ஸ் வேறு எடுத்திருக்காரு. ரிசல்ட் விட்டுருங்க சார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விட்டுருங்க, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். பட் அந்த டிசிஷன் கரெக்டாக ஜேக்கப் டஃபியை வந்து பிளேயிங் 11ல் கொண்டு வரணும், 2 ஃபாரின் பவுலர்ஸ் போட வைக்கணும் ஹேசல்வுட்டோட சேர்த்து, அந்த டிசிஷன் கரெக்ட். எக்ஸலண்ட் டிசிஷன். ஏன்னா டஃபி வந்து நீங்கள் ஜேக்கப் டஃபி ஆட வேண்டிய ஒரு பிளேயர் தான். ஓகே. இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து திடீர்னு வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராக வந்துட்டார். இப்போ நீங்கள் ஒரு கடைசியாக ஒரு 3-4 மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தார். அவரை நீங்கள் ட்ராப் பண்ண முடியாமல் போச்சு. பட் நேத்திக்கு அவர் வந்து சான்ஸ் எடுத்தாங்க. நேத்திக்கு ஒரு போல்ட் டெசிஷன் அது. அதனால தான் அதுக்கு வந்து அவரும் கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியில் அவர் இம்பேக்டாக எடுத்து அவருக்கு ஒரு ஓவர் போலிங்கை கொடுத்து 15 ரன் கொடுக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க. அதனால டஃபி ப்ரூவ் பண்ணாரு, பியூட்டிஃபுல்லாக போட்டாருங்க. ரன்ஸ் போச்சு அவர்கிட்ட அவர் ஆரம்பத்தில். பட் அந்த 3/4 லெங்த் அடிச்சு போடுற ஆள் அவர். அந்த நம்ம ஓவர்டன் மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கு, அந்த மாதிரி அப்போ போடுற ஆள், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு ஆள். அவர் வந்து அவரை அடித்த உடனே ஷேட்டர் ஆகிற ஆள் கிடையாது. மெக்கானிக், இவங்களாம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களாம். அது வந்து மெக்கானிக்கலாக இருக்கும் அவங்களோட இதெல்லாம் பார்த்தா, ரொம்ப மேனுவலாகவே தெரியாது. சுவிட்ச் போட்டால் லைட் எறிகிற மாதிரி அது. அதே சிரிச்ச முகத்தோட அதே மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தாரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்ல அடிஷன், நல்ல டெசிஷன் அது டஃபி ஆடினது. ஓகே. ஸோ இப்போ டஃபியும் வெங்கடேஷ் ஐயரையும் முன்னிலைப்படுத்தியே கேட்குறேன், ஃபைனல்ஸ் இவங்க ஆட போகிறாங்களா? கண்டிப்பாக ஆடுவாங்க. சேம் சைடு, கண்டிப்பாக ஆடுவாங்க. இதில் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. திரும்பி ஃபில் சால்ட் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணல. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை சப்போஸ் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டு பண்ணுறாங்கன்னு வைங்க ஃபைனல்ஸில், ஆர்சிபி ஃபஸ்ட்டு ஃபீல்டு பண்ணாங்கன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் சால்ட் பிளேயிங் அஸ் அன் இம்பேக்ட். ஓகே. ஸ்கோர் எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து வெங்கடேஷ் ஐயரே வச்சுன்னு ஓப்பன் பண்ணிடலாமா, இல்லை சால்ட்டை உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அக்ரெசிவாக நீங்கள் ஓப்பன் பண்ண போறீங்கிறத பொறுத்து. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரஜத் பத்திடாரோட ஃபார்முலா வின்னிங் டீமை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. எல்லாமே they are able to tick all the boxes. எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் ஃபீல்டிங் நல்லா இருந்தது. நேற்று ஒன்றும் பெருசாக கேட்ச்லாம் விடல, நல்லா தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓடியே கூட ஒரு ரன் அவுட் அடிச்சிருக்கலாம் கோலி, அது கொஞ்சம் தேவையில்லாமல் ஒன்று போட்டேன். அதை தவிர மற்றபடி ஓகே, ஃபீல்டிங் நல்லா இருந்தது, போலிங் நல்லா. அவங்களுக்கு தே நோ தேர் லிமிட்டேஷன்ஸ். அழகாக இது இவ்வளோதான், நான் இதுக்கு மேலே எனக்கு இல்லை, நான் இதுக்குள்ளே இப்போ ஆடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு போலிங் செட்டப் அவங்களுக்கு. ஹேசல்வுட் ஆகட்டும், ஒன்றுமே எக்ஸ்ட்ராடினரி அவங்க ஒன்றும் ட்ரை பண்ணுறது இல்லை. திடீர்னு வராத ஸ்லோயர் ஒன்று ட்ரை பண்ணுறது, வராத ஸ்லோ பவுன்ஸருக்கு ட்ரை பண்ணுறது, வராத வைட் யார்க்கருக்கு போகிறது, இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா. அப்படி இருந்தது. பட் அவங்க தே நோ தேர் லிமிட்டேஷன்ஸ், தே நோ ஹவு ஃபார் தே கேன் ஸ்ட்ரெச் தெம்செல்ஸ். அது அவங்களுக்கு தெரிஞ்சு ஆடுறாங்க. ஏதாவது ஒரு கிரிக்கெட்டருக்கு என்ன தெரியணும்னா, என்னோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு எவ்வளோக்கு எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னோட வீக்னஸ் என்னன்னு தெரியணும். என்னால் இது பண்ண முடியாதுன்னா அது போகக்கூடாது. எனக்கு ஹூக் ஷாட் வராதுன்னா ஷார்ட் பால்னா குனிஞ்சிடணும். அதை போய் நான் வந்து அங்கே என்னோட சாமர்த்தியத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டு கையில் கொடுத்துட்டு வரதுல அர்த்தம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பிளேயிங் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட். ரொம்ப கிளினிக்கலாக இருக்குது அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா. அன்லஸ் ஏதாவது ஒரு இந்த திடீர்னு ஒரு காம்ப்ளசன்சி வரும் சில டீமுக்கோ சில பிளேயர்ஸுக்கோ, நம்மளை ஒன்றும் முடியாதுப்பா, நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்டில் சறுக்கி விட்ருவோம். T20 கிரிக்கெட்லாம். டெஸ்ட் கிரிக்கெட்னா தெர் இஸ் யூ ஹாவ் டைம் ஃபார் டு கம் பேக். அந்த டைம் இருக்குது அதில். T20 மாதிரி கிரிக்கெட்லலாம் அது பிளிங்க் ஒரு விங்க் ஆஃப் அன் ஐ மேட்ச் போயிடும் கையை விட்டு. ஆமாம், கண்ணு சிமிட்டுற நேரத்தில் காணாமல் போயிடும் மேட்ச்சு. ஸோ அந்த ஒரு காம்ப்ளசன்சி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். அது இல்லாமல் கோலி பார்த்து பேர். ஓகே, சூப்பராக சொன்னீங்க. ஒரு கிளிக் பைட் கொஸ்டின் சார், வில் ஆர்சிபி கோயிங் டு வின் தி செகண்ட் ட்ராஃபி திஸ் டைம்? இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா அப்படி தான் தோணுது. பட் எனக்கு ஐ வுட் லைக் டு சி ஹெட் வர்சஸ் கோலி அகைன். ஓகே. பட் யார் வின்னு சொல்லலை, அந்த பேட்டில் மட்டும் பார்க்கணும். அந்த பேட்டில் பார்க்கணும். அந்த பேட்டிலில் அந்த மாதிரி ஒரு பேட்டில் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சைட்ஸ் நான். ஏன்னா 2 பேருமே நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஆர்சிபி ஃபுல் கிரெடிட் ஆர்சிபி, பிரமாதமாக ஆடிட்டுருக்காங்க. பட் பேட் கமின்ஸ் கேப்டன்சி, ரஜத் பட்டிடார் கேப்டன்சி. அகமதாபாத்துக்கு போகிறோம்,
நினைவுபடுத்தாதீங்க சார். விராட் கோலி யாரும் மறுபடியும் பேட் கமின்ஸ் கிட்ட தோக்க முடியாது சார். ஓகே, எனிவே நம்மளும் சைட்ஸ் எடுக்க விரும்பல. இன்னைக்கு மேட்ச் பத்தி பேசுவோம். SRH vs RR எப்படி பார்க்க போறீங்க? ரெண்டுமே ஒரு கடப்பார பேட்டிங் லைன் அப்னு சொல்லலாம். போலிங் வந்து SRH கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஏன்னா பேட் கமின்ஸ் உருவாக்கின போலிங் யூனிட் அது. லிட்டரலா ஈஷான் மலிங்காவா இருக்கட்டும், சகிப் ஹுசைனா இருக்கட்டும். இன்னைக்கு மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எவ்வளோ எக்ஸைட்டட் வெரி வெரி இது வந்து ஆன் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் அண்ட் ஆஸ் பர் த பெர்ஃபார்மன்சஸ் தட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா SRH இஸ் ஃபார் ahead of RR. ஆமா. ஓகே, ஹேவிங் செட் தட் RRக்கு வந்து ஒரு மிடாஸ் டச் இருக்குது. ரியான் பராக் வந்து கன்சிஸ்டண்டா பிளே வராங்க சார் அவங்க. வராங்க. அதோட இல்லாமல் ரியான் பராக் கிட்ட வந்து அந்த 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 ஒரு மாதிரி என்னமோ ஒன்று ரியான் பராக் கிட்ட as a கேப்டன் இருக்கு. சம்திங் இஸ் தேர் அண்ட் த டீம் இஸ் லிஸ்னிங் டு ஹிம். ஓகே, அதை நீங்கள் கவனிக்கணும். அங்கே ஆமா ஆமா. நீங்கள் இன்னும் நம்ம கூட நேற்று வரைக்கும் ஆடினு வந்தாலும் அது ஒரு ஆட்டிடியூட் இல்லை அவங்க கிட்ட. ரியான் பராக் கிட்ட ஒரு என்னமோ சம்திங் இஸ் தேர். அந்த மனுஷன் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் கிளிக் ஆகுது. இத்தனைக்கு பெரிய பயப்படுற மாதிரியான ஒரு டீம் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பேக்டர் தான் அதில். பேட்டிங்கில் ஒன்று, போலிங்கில் ஒன்று. இந்த 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஷைன் ஃபார்முக்கு வந்தே ஆகணும், அடித்தே ஆகணும், விக்கெட் எடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற 2 பேர். மற்றபடி உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான், இன்க்ளூடிங் ஜெய்ஷ்வால். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஜுரேல் நல்லா ஆடிட்டு இருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. போலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிஜேஷ் வந்து ஒரு நல்லா போடுறாரு. பட் அகைன் நியூ கமர். எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிளே ஆஃப் ப்ரெஷர் தாங்குவார் தெரியாது. ஓகே, அந்த மாதிரி அந்த யாஷ்ராஜ் சூப்பராக போடுறாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக போடுறான். பிஷ்னாய் மாதிரி ஆளுங்களை உள்ள பர்மனெண்ட்டாக ரிபீட் அடிச்சு உட்கார வச்சுட்டான் அந்த பையன். பியூட்டிஃபுல்லாக போடுறான். லைன் வாஸ் எக்ஸலண்ட். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் வந்து பிரமாதமாக போடுறான் அந்த பையன் நல்லா போட்டுட்ருக்கான். ஸோ நீங்கள் இதுதான் அவங்களுக்கு. ஆர்ச்சர் பிடிக்கணும். பர்கர் அவர் நல்ல பசி இருந்ததுன்னா சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு போலர். நீங்கள் அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் திடீர்னு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் குவார்ட்டர்லேருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் வரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம், ஒரு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் ஆன் ஒன் சைடு. தரவாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேப்பரில் பார்த்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸில் பார்த்தாலும் சரி, தரவாக ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச்சோடு ஆடக்கூடிய ஒரு டீம். அந்த மாதிரி ஒரு டீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 60-40 இன் ஃபேவர் ஆஃப் சன்ரைசர்ஸ். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். வெரி எக்ஸைட்டட். ஏன்னா 2 டீமோட பேட்டிங்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் மை ஃபேவரட்ஸ் இருக்கிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு சைட் போலிங் யூனிட்லையும், பேட் கமின்ஸ் ஒரு சைட். அவங்களோட போலிங் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அகைன் நாளைக்கு சந்திச்சு பேசலாம் சார். எலிமினேட்டருக்கு யார், குவாலிஃபை 2க்கு யார் செலக்ட் ஆக போகிறாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ.